திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் வந்து கேட்குறாங்க, அந்த கட்சி பூத் கமிட்டியாக யாருன்னு தெரில, பொறுப்பு நிர்வாகி. சோறு வேணாலும் உங்களுக்கு போடுதேன், ஓட்டு மட்டும் போட மாட்டேங்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அது எக்ஸாக்டாக அந்த வேர்டு சொன்னாங்களா என்ன சொன்னாங்க, ரைட் எது ஒன்றா இருந்துட்டு போட்டோம். சரி, இங்கே வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்றது வந்து திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டு வருகிறது. அந்த நெரேட்டிவை வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை உடச்சி செஞ்சவர் திரு அண்ணாமலை. கரெக்ட். ஓகே. ஏன்னா பாஜக வந்து பலம் பெற்று விட்டால் அதுக்கப்புறம் மாநில கட்சிகள்லாம் டம்மி ஆயிரும். ஒரு தடவை அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்கள பதவியிலேருந்து இறக்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் பயப்படுறாங்க. மற்றபடி திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் அப்படின்னு சொன்னால் ரைட்டு, இந்த தடவை நீங்கள் வாங்க, அடுத்த தடவை நாங்கள் வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும், அந்த முத்துக்காலை சொல்லுவார், செத்து செத்து விளையாடலாமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் தோத்து தோத்து பதவிக்கு வரலாமா அப்படின்னு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் பாஜகவை நீங்கள் உள்ளே உட்கார விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சான்ஸே இல்லாமல் போயிடும் அப்படின்ற பயம் நல்லாவே இருக்குது. அதனால தான் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவை ரொம்ப கஷ்டப்பட்டு அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க.